கோபாலகிருஷ்ணன் எழுதிய அரசியல் கைப்பாவைகளா விசாரணை அமைப்புகள் எனும் கட்டுரை சிந்தை இணையதளத்தில் இன்று வெளியாகியுள்ளது. டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் மணீஷ் சிசோடியா உள்ளிட்ட 23 பேர் விடுவிக்கப்பட்ட பின்னணியில் மத்திய புலனாய்வு அமைப்புகளான அமலாக்கத்துறை மற்றும் சிபிஐ ஆகியவற்றின் செயல்பாடுகளை விமர்சிக்கிறது இந்த கட்டுரை. மத்தியில் ஆளும் பாஜகவின் எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் மட்டுமே பெரும்பாலும் விசாரணை வளையத்திற்குள் கொண்டுவரப்படுவதும், அவர்கள் பாஜகவுடன் கைகோக்கும் போது அந்த வழக்குகள் முக்கியத்துவம் இழப்பதும், இத்தகைய அமைப்புகள் அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படுகின்றன என்ற ஐயத்தை வலுப்படுத்துவதாக ஆசிரியர் சுட்டிக்காட்டுகிறார். பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கடுமையான பிரிவுகளின் கீழ் கைது செய்யப்படுபவர்களை நீண்டகாலம் விசாரணை கைதிகளாக சிறையில் அடைப்பது தனிநபர் சுதந்திரத்துக்கு இழைக்கப்படும் அநீதி எனவும், விசாரணையே தண்டனையாக மாறும் அவலம் எனவும் இக்கட்டுரை விமர்சிக்கிறது. ஊழல் ஒழிப்புக்கும் அரசமைப்பு சட்டம் வழங்கியுள்ள அடிப்படை உரிமைகளுக்கும் இடையே ஒரு முறையான சமநிலை தேவை என்பதை கட்டுரை ஆசிரியர் அழுத்தமாக வலியுறுத்துகிறார்.